ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு நீயும் நானும் போட்டி போட்டு வந்துட்டு ஜெல்லஸ் ஆகிறத விட்டுட்டு பேசாமல் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு சாரி கேட்குறான் நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினுமே வந்துட்டு நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், பட் ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது வந்துட்டு சீஷியோடைய கையில் ஒரு கட்டு, அதாவது அறுப்பு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது எதனால் வந்துச்சுன்னு கேட்க ஹீரோ டக்குன்னா அது என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. ஸோ ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பாஸ்ட்ல நிறைய விஷயம் நடந்து போயிருக்குது, அதெல்லாம் சொன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது டைம் வரக்குள்ள நான் கண்டிப்பா உனக்கு அதை சொல்றேன்னு சொல்ல. பட் எப்படியா இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் சொன்னா இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு சீஷி ஹீரோவை லவ் பண்றா, ரெண்டு பேருமே உண்மையான அண்ணன் தங்கச்சி இல்ல, ஆனா வந்துட்டு சீஷி லவ் பண்றான்னு சொல்லிட்டு இது நம்ம ஹீரோயின் வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு இப்ப ஹீரோ கிட்ட சரி ஓகேன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க மனசே இல்லாம. இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அங்கிள் வீட்டுல இருக்கார் இல்லையா, அதுக்கு காரணம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த ஹீரோயின் தான் ஹீரோடைய கம்பெனியில போயிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்றேன்னா. ஸோ அவ வந்துட்டு அந்த வேலையை பண்ணாதனால, நான் ஏதோ எக்கு தப்பா வேலை செஞ்சதுனால அம்மா என்ன கம்பெனியை விட்டு தூக்கிட்டாங்க, எப்படியாவது ஹீரோயினை வந்துட்டு பிரிச்சு பிரேக்கப் பண்ணி பழி வாங்கணும்டா மகனே, ஏதாவது பண்ணுடான்னு சொல்லிட்டு அவர் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல இருக்காங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினா ஹீரோ கிட்ட இருந்து எதுவும் மெசேஜ் வந்துடாதா, பேச மாட்டானான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இப்ப லைட்டா ஈகோ தான் எட்டி பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இப்ப ஹீரோடைய தங்கச்சி வந்துடுறா. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் தான் எவ்வளவு பார்க்க வந்திருக்கா. ஸோ இப்போ என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அண்ணன் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட காது பட சொல்ல. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் சாப்பாடு எடுத்துட்டு வரான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி மாத்தி சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இப்ப ஹீரோ சாப்பாடு எடுத்து நம்ம ஹீரோயினோட பவுல்ல வைக்கலான்னு பார்க்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா அவளுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பவுல்ல வைக்க ஹீரோயின் ஹீரோக்கு வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை வாங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்காரன் இரும்ப ஃப்ரெண்டு கிட்ட அந்த டிஷ்யூ பேப்பரை கொடுத்துடுறாங்க. இதனால நம்ம ஹீரோக்குமே செம்ம இரிட்டேட் ஆகுது. இப்ப ஹீரோ போயிட்டு டைரக்டாவே ஹீரோ வந்துட்டு அவன் தம்பி கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் லவ் பண்றோம், நீ வந்துட்டு கூட வந்துட்டு வராத, போட்டிக்கு வராதன்னு சொல்ல. ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் அவளை லவ் பண்ண, அவ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ கூட போட்டி போட்டுக்கிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நான் உன்னை டிராப் பண்ணிடுவான்னு கேட்க ஹீரோயின் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, நான் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கத ஹீரோ பாக்குறான், போகணும்னு நினைக்கிறான். ஆனா வந்துட்டு அதுக்குள்ள ஹீரோவுடைய தங்கச்சி வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஏதோ உடம்பு முடியல, சரி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு அவன் தங்கச்சி கூட போறது நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு ரொம்ப சோகத்துல இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல ஹீரோயின் மட்டும் தான் இப்ப இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு தங்கச்சிக்காரி ஓடி வந்து ஹீரோ கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல ஏதோ வந்துட்டு பேகின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்ல ஹீரோ அந்த விஷயத்துட்டு போயிட்டு நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு கிளம்ப அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஏதோ கருப்பு கலர் உருவம், நாங்க இப்படி போறத பார்த்தோம் அப்படி போறத பார்த்தோம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இதுக்கப்புறம் நைட்ல எங்களால ஒர்க் பண்ண முடியாது, நாங்க காலையில வரோம்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, நான் மட்டும் தான் இங்க தங்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சுட்டு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோயின் தனியா இருக்க. அவங்களுக்குமே ஏதோ சத்தம்லாம் கேட்குது. ஹீரோயின் பயந்துகிட்டே இங்க பாரு பேயே, என்னை எதுவும் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா, நான் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், இன்னும் என்கிட்ட ஒயின் இருக்கு வேணா குடின்னு சொல்லிட்டு ஒயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஊத்தி 4 மூளைக்கு 4 ஊத்தி விட்டுட்டு கூட சேர்த்து வந்துட்டு 2 கிளாஸ் அவங்களுமே போட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு தான் கொஞ்சம் குடிச்சாலே போதை ஏறிடும் இல்லையா. ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்புல வந்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு மறுபடியும் ஏதோ சத்தம் கேக்குது. கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டே ஒர்க் நடக்கிற இடத்துல யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள யாரோ ஒருத்தவங்க கருப்பு கலர்ல கோட்டு போட்டவங்க ஹீரோயினை வந்துட்டு தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயினா நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெருக்கி அப்பதான் தெரிய வருது அது ஹீரோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அங்க பேய் வந்துட்டு நடமாட்டம் இருக்குன்னு நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஹீரோயின் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினா இங்க எதுக்கு வந்த போ இங்க இருந்துன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அந்த பேயை பிடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ட்ராப் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த கருப்பு கலர் உருவத்துடைய காலில் எலி மேட்டு வந்துட்டு ஒட்டிக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டான் இது பேகி ஒன்றும் கிடையாது, ஹீரோயினோட ஃபேமிலியில இருந்து தான் ஏதோ ஒர்க்கை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த கருப்பு கலர் உருவத்துடைய காலில் எலி மேட்டு ட்ராப் ஆயிடுது. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கோவத்துல பேசிட்டு இருக்கா. டக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அவனுடைய தங்கச்சி நான் தானே அவளை டேக் கேர் பண்ணும், தயவு செஞ்சு கோவப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணி சமாதானப்படுத்த. இன்னொரு பக்கம் இந்த தங்கச்சிக்காரி காலையில ஆனவுடனே ஹீரோ பார்க்கலான்னு வர வீட்டோடைய லாக்கு தெரியல. ஹீரோக்கு கால் பண்ணா ஹீரோ போனே எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ தான் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோயின் கூட இருக்கா இல்லையா. காலைல எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட போறாங்க, ஃபர்ஸ்ட் நீ கிளம்புன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ள 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர சத்தம் கேக்குது. ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒர்க்கர்ஸ் எங்க உள்ள வந்துட போறாங்களோன்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்க போயிட்டு அங்க வேலையை பாருங்க போங்கன்னு சொல்ல ஒர்க்கர்ஸும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ வெளியே கூப்பிட போன ஒர்க்கர்ஸ் ரிட்டர்ன் வந்து
பார்த்து மேடம் இன்னைக்கு என்ன வந்துட்டு ஷெடியூல்னு சொல்லி கேட்க ஹீரோ பாத்துறாங்க. ஒர்க்கர்ஸ்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு காசிப் பேசிக்கிட்டே ரெண்டு பேருக்குமே ஏதோ நடந்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிட ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். அதாவது இப்ப நம்ம ஹீரோ எங்க வந்திருக்கான்னா நேத்து நைட்டு அந்த கருப்பு கலர் எலி டிராப்ல மாட்டுச்சு இல்லையா, அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு விட்டுட்டு அவனுடைய போட்டோவை கொண்டாந்து நம்ம அங்கிள் ஆண்டி கிட்ட காமிச்சு இவன் எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல வந்துட்டு இவன் தெரிஞ்சிட்டு இருந்தா பேயாமா இவன் அப்படின்னு சொல்ல ஆண்டி வந்து இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு ஹீரோட்ட கேட்க ஹீரோ உங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் உங்க பையன் தான் இந்த வேலையை பண்ணிருப்பான் எங்க ஒர்க்கை ஸ்டாப் பண்றதுக்குன்னு சொல்ல ஆண்டி செமையா கோவப்படுறாங்க. சோ பக்கத்துல நிக்கிற அங்கிளை பார்த்து யோ எதையாவது சொல்லியா அப்படின்னு சொல்ல அங்கிள் கத்த வராரு. ஆனா நம்ம அங்கிளுடைய வாய்ஸ் ரெக்கார்டு ஹீரோ கிட்ட இருக்கு இல்லையா, ஐயோ அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சரி என் பையன் இதை பண்ணியிருந்தானா சாரிப்பான்னு சொல்ல ஆண்டி திட்டுறாங்க ஏன்டா அவங்கிட்ட எல்லாம் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஐயோ மாட்டிட்டு முழிக்கிறேனேன்னு சொல்லி யோசிக்க இங்க நம்ம செக்ரட்டரிக்கு ஹீரோயினுடைய அண்ணன் கால் பண்ணி இந்த மாதிரி நேற்று நைட் ஆக்சுவலி அவன் தானே அந்த கருப்பு உருவத்தை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சான். ஸோ திருடன் ஒருத்தவன் ஹீரோயினை பயமுறுத்தணுன்றதுக்காக அவன் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு போயிட்டு ஸோ அண்ணங்காரங்கிட்ட சொல்லியிருக்கான் ஹீரோயினோட அண்ணன் கிட்ட. ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு செக்ரட்டரி கால் பண்ணி நேற்று நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்த விஷயத்த சொல்ல செக்ரட்டரி போயிட்டு டென்ட்ல பார்க்க அங்க ஹீரோவுடைய வந்துட்டு ஷூ கிடக்குது. இதை பார்த்தோன்னே செக்ரட்டரி கடுப்பாகி வீட்டுடைய பாஸ்வேர்ட் சொல்லுன்னு ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு எப்ப வருவேன்னு கேட்க ஹீரோ நான் வரமாட்டேன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்குன்னு சொல்ல செக்ரட்டரி ஒருவேளை காஃபி ஷாப்ல இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க்க இங்கேயும் நம்ம ஹீரோ ஹீரோயினை காணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. செக்ரட்டரி சம கோவத்துல இருக்கா பாருங்க. இப்ப இவ வந்துட்டு தன்னோட அண்ணன் கூட தெரியாம அதாவது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு இந்த மாதிரி நீ ஹீரோயினை லவ் பண்ற இல்லையா, நீ ஹீரோ ஹீரோயினை பிரேக்கப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு, நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம ஆளுங்களை வந்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்ல இவன் தான் ஆல்ரெடி கிவ் அப் பண்ணிட்டா இல்லையா. இங்க பாரு நீ என்ன பேசிட்டு இருக்க, இங்க பாரு உன் அண்ணனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ கொடுக்குறேன், ஹீரோ சின்ன வயசுல இருந்து உன் கூட வளர்ந்துருக்கான், அதுக்காக வந்துட்டு நீ அவனை லவ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷாக் ஆவரா. ஆமா நான் தான் உன்னுடைய ஒரிஜினல் அண்ணன், தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேர் நடுக்குள்ள போவாதன்னு சொல்ல இவளா இல்ல நீயே சொன்னாலும் சரி அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் சொன்னாலும் சரி எனக்கு ஹீரோக்கு தான் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு இவ டைரக்டா அங்க இருந்து கோவப்பட்டுட்டு ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த மாதிரி பழசெல்லாம் மறுபடியும் எனக்கு மறந்து போயிடும் போல இருக்கு, சீக்கிரமா நான் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் பதட்டப்படுறான். சரி நீ வீட்ல இருந்து நான் வந்துடுறேன்னு சொல்ல இவளா வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படியாவது ஹீரோவை அடையாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி திரிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி இன்னைக்கு டேட்டிங் வந்தோம், ஆனா மன்னிச்சிடு இந்த மாதிரி நான் போகக்கூடிய சுச்சுவேஷன் அவளுக்கு ரொம்ப தலைவலிக்குதான்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல நீ போ நானும் உன் கூட வரேன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினும் இடிச்சுட்டு ஓடுறான். பட் அதை கூட கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப வீட்டுக்கு வந்து பார்க்க தங்கச்சிக்காரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வலி எல்லாம் ஓகே தான், பட் நேத்து நைட்டு நீ எங்க இருந்தன்னு கேட்க ஹீரோ ஹீரோயின் கூட டென்ட்ல இருந்தேன்னு சொல்ல இங்க பாரு நம்ம அப்பா இறந்து போனதுக்கு காரணம் ஹீரோயினுடைய ஃபேமிலி தான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலியில இருக்க பொண்ணு தான் ஹீரோயின், எனக்கு என்னமோ வந்துட்டு நீ அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல ஹீரோ இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டான். இங்க பாரு ஹீரோயினுக்கும் நம்ம அப்பா இறந்ததுக்கான காரணமும் அது கிடையாது. அதாவது ஹீரோயினுடைய ஃபேமிலியில இருந்து நம்ம வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம அப்பாவுக்கு, ஷேர்ஸ் எல்லாம் புடுங்கி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம், அதனால அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு தான், நான் இல்லைன்னா சொல்ல அதுக்கும் ஹீரோயினுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுன்னு சொல்ல ஓ நமக்கு அப்பா இறந்து போனது உனக்கு பத்தி கவலை இல்லை, உனக்கு உன்னோட லவ் தான் முக்கியமா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன் உனக்கு அது தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ இங்க பாரு நீ சொல்றது வந்துட்டு ரொம்ப தப்பு, நான் சின்ன வயசுல இருந்தே உன் கூட இருக்கேன், உனக்கு வந்துட்டு ஜஸ்ட் என் மேல ஒரு அஃபெக்ஷன், நான் உன்னோட அண்ணன் அவ்வளவுதான் சொல்ல அவ ஏத்துக்க மாட்டேன்றா. இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோவுடைய தங்கச்சி ஹீரோவை லவ் பண்றா, அவ ரொம்ப வந்துட்டு இம்மெச்சூரா பிஹேவ் பண்றா, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஹீரோ லவ் பண்ணல பட் இருந்தாலும் தங்கச்சிக்காரி லவ் பண்றான்றது ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் சோ சாப்பாடு வாங்கிட்டு ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வராங்க பாருங்க. வந்து பார்த்தா இங்க வந்துட்டு இவன் நான் உன்னை லவ் பண்றேன் நீ என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் இதை பாத்துறாங்க. இப்ப ஹீரோயின் சாப்பாடு வாங்கிட்டு வர ஓ எங்க வீட்டு பாஸ்வேர்டு கூட உனக்கு தெரியுமா, அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி ஹீரோயினை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இவ வாங்கிட்டு வந்த சாப்பாடு எனக்கு தேவையில்ல எனக்கு போயிட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு வாப்போன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சு வச்சிடறா ஹீரோவுடைய தங்கச்சி. ஹீரோயின் ஹீரோக்கு ஏதாவது சமைக்கலாமேன்னு கிச்சன் ரூம் குள்ள போனா என்ன நீ மட்டும் கிச்சன் ரூம் குள்ள நுழையிற, எங்க அண்ணன் கூட நீ ஒரு நாள் டென்ட்ல ஸ்டே பண்ணிட்டா நீ என்ன எங்க அண்ணனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமா நம்ம ஹீரோயினை பத்தி பேச ஹீரோயினுக்குமே ஒரு கட்டத்துல கோவம் வந்தது. நீ என்ன இவ்வளவு இம்மெச்சூரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அவனுடைய அண்ணன் நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்ல அண்ணனா நான் அவனை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றேன், உனக்கு என்னடி தெரியும் என்னோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி, நான் வந்துட்டு அவன் கூட ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்க, நீ இப்ப வந்தவ அவன் நான் பாக்குறேன் அவனுக்கு நீ முக்கியமா இல்ல நான் முக்கியமான்றதுன்னு சொல்லிட்டு இவ அழுதுகிட்டே போவ. ஹீரோ அதுக்குள்ளே வந்து எங்க போறேன்னு கேட்க இவ அப்படியே கழுத்துல வலிக்கிற மாதிரி நடிக்கிறா. டக்கு நம்ம ஹீரோ எங்கம்மா போறேன்னு கேட்க உனக்கு அவ தானே முக்கியம் நீ அவளையே கட்டிட்டு அழுன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கோச்சிட்டு போவ. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அவளை என்ன சொன்னேன்னு கேட்க நான் என்ன சொன்னேன் அவ தான் என்கிட்ட சண்டை போட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இப்ப கோச்சிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேருமே இப்படி முறுக்கிட்டு போறத பார்த்தா ஹீரோக்கு யார் பின்னாடி போறதுன்னு தெரியாம அப்படியே அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கான்.
இப்ப இந்த தங்கச்சிக்காரி சரியான வில்லி போல இருக்கு. இவன் என்ன பண்றா, சோ ஹீரோயினுடைய அண்ணனை கூப்பிட்டு நீ நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுவோம், சோ ஹீரோ ஹீரோயினை பிரிச்சுடுவோம், இதுதான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அண்ணன்காரனும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்ட் கட்டமா அதுக்கு ஒரு போட்டோ எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ வந்துட்டு இவன் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வர ஆக்சுவலி அது ஒரு ஃபேக் கிஸ் போட்டோ தான். இதை வந்துட்டு தங்கச்சிக்காரி வந்துட்டு போட்டோ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண இதை நம்ம ஹீரோ பார்த்தாராம். பார்த்துட்டு தங்கச்சிக்காரி கால் பண்ண அவ போனே எடுக்க மாட்டேன்டா. இவனும் எங்கெங்கயோ போய் தேடுறான். ஆக்சுவலி வந்துட்டு இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினுடைய அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டென்ட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. போட்டோவை எங்க அண்ணன் பார்த்திருப்பான், கண்டிப்பா வந்துட்டு இருப்பான்னு சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹக்கு கிஸ் இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அண்ணன் அவன் வேலையை காமிக்கிறான். என்னன்னா இந்த பிள்ளையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு டென்ட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், ரேப் பண்றதுக்காக போல இருக்கு. ஹீரோ அங்க இங்கன்னு தேடிட்டு மறுபடியும் தங்கச்சி கால் பண்ண ஆனா போன் அட்டன் பண்றதா இந்த தடவை ஹீரோயினுடைய அண்ணன் அட்டன் பண்ணி உன் தங்கச்சி உனக்கு வேணும்னா என் தங்கச்சி கூட நீ பிரேக்கப் பண்ணு, இந்த மாதிரி அவளை வேலையை விட்டு தூக்கு, அவளே அவளுடைய வாயால உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன் நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னாதான் உன் தங்கச்சி இருக்கிற இடத்தையும் நான் சொல்லுவேன், போலீஸ்ட் எல்லாம் போகணும்னு நினைச்சேன்னா உன் தங்கச்சி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்ட இப்ப வளர்த்த அப்பா முக்கியமா. சோ வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அப்பா வேற ஆக்சுவலி வந்து என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பா வளர்த்த அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் ஹீரோயினுடைய பாட்டி தான் ஏமாத்தி இருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ பாட்டியை வந்துட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப வளர்த்த அப்பா முக்கியமா இல்ல நம்ம லவ் முக்கியமா ஹீரோ குழப்பத்துல இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சீக்கிரமா காஃபி ஷாப் வான்னு சொல்லிட்டு என்னன்னா ஹீரோ நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்கா, ஏன்னா ஹீரோயினை பிரேக்கப் பண்றதா இல்ல தங்கச்சியை காப்பாத்துறதான்னு சொல்லிட்டு தெரியாம வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு என் தங்கச்சியை கடத்திட்டாங்க தெரியுமான்னு சொல்ல யாருன்னு நம்ம ஹீரோயின் கேட்க ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடி வாந்தி வந்துடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போடுறான் பாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் வந்துட்டு அண்ணன்காரன் கால் பண்றான், ஹீரோயினுடைய அண்ணன். ஹீரோயின் கால் அட்டன் பண்ண ஓ நீ தான் அட்டன் பண்ணிட்டியா, என்ன ஹீரோ உன்னை பிரேக்கப் பண்ணிட்டானா, அப்பதான் வந்துட்டு நான் லொகேஷன் அனுப்புவேன் அவன் தங்கச்சின்னு சொல்லியிருந்தனே பிரேக்கப் பண்ணிட்டானான்னு கேட்க ஹீரோ தான் இன்னும் பிரேக்கப் பண்ணல இல்லையா, ஆனா நம்ம ஹீரோயின் சரி ஓகே எப்படியா இருந்தாலும் தங்கச்சிக்காரியும் அண்ணனை விட மாட்டா, அண்ணனுக்கும் வந்துட்டு பாசம் அதிகம், தங்கச்சியை விட்டுட்டு அவனாலையும் இருக்க முடியாது, நான் ஹீரோவை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் நானே வேலையை விட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல ஓகே நான் லொகேஷனை சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு லொகேஷனை சென்ட் பண்ண ஹீரோ வந்து ஏன் இப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்க அப்புறம் என்ன உனக்கு உன் தங்கச்சியும் முக்கியம் உனக்கு நானும் முக்கியம்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது, சோ அதனால நம்ம பிரேக்கப் பண்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஓடுறாங்க. இங்க தங்கச்சிக்காரி அழுதுட்டு இருக்கான், அவன் என்ன ரேப் பண்ணிட்டான், வீடியோஸ்லாம் வச்சிட்டு இருக்கான், போலீஸ்ட் எல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. டக்குன்னு நம்ம ஹீரோனுடைய கோட்டை கழட்டி தங்கச்சிக்கு போத்தி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியை கூப்பிட்டுட்டு போவ. ஹீரோயினுக்கா இங்க ஒரு மாதிரி ரொம்ப அழுகியா வருது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நினைக்கிறதும் சரிதானே, ஏன்னா நம்ம ஹீரோவால அவன் தங்கச்சியும் விட்டு கொடுக்க முடியாது, தங்கச்சிக்காரியும் லவ்னு பின்னாடி சுத்திட்டு இருக்கா, அதுக்கு நம்மளே விலகிடலான்னு ஹீரோயின் விலகிட்டாங்க. இங்க தங்கச்சிக்காரி வீட்டுக்கு கூட்டு வந்து நீ பத்திரமா தூங்குமா அப்படின்னு சொல்ல என்னை விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வர வாங்கிக்கிறா. இப்ப வெளியே நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நான் இந்த மாதிரி வீட்டை காலி பண்றேன், இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறது சரி கிடையாது, நான் வேலையை விட்டு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக போக ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயின் அனுப்புறதுக்கே மனசுல ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாப்ல ஓடி வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இல்ல போவாதன்னு சொல்ல இல்ல உனக்கு உன்னோட தங்கச்சி முக்கியம், நம்ம ரிலேஷன்ஷிப்லயும் நிறைய பிரச்சனை வருது, அவன் உன்னை லைக் பண்றான்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கு நீ ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஏன்னா அவளுக்கு இப்பதான் பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு, சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாடகை காசு நான் அக்கௌண்ட்ல போட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு செமையா அழுகுறாங்க. இப்பதான் இந்த வில்லியோடய வந்துட்டு கதையே புரியுது. ஆக்சுவலி இவ சரியான வில்லி போல இருக்கு, நான் கூட இவளை என்னமோ நினைச்சிருக்கேன். ஹீரோயினுடைய அண்ணன் கிஸ் பண்ணி வந்துட்டு டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போவ இவ என்ன பண்ணிருக்கா, இவ ஆல்ரெடி சேஃப்டிக்காக ஷாக் வந்துட்டு அந்த மிஷினை எடுத்துட்டு வந்திருக்கா. ஷாக் மிஷினை வச்சு அவனை விலக்கி விட்டுட்டு அவனை நல்லா கட்டி போட்டுட்டு அவன்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஷாக் மிஷின் எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு எங்க அண்ணனுக்கு இன்னும் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஆப்பா ஒண்ணு வைக்கலாமா, எனக்கு அவன் ஹீரோயினை விட்டு பிரியணும் அப்படின்றதுக்காக சோ இவனை கட்டி போட்டுட்டு அவன் ஒண்ணுமே பண்ணல, ரேப் நடந்த மாதிரி இவளே சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுருக்காப்பல இருக்கு. இது தெரியாம நம்ம ஹீரோ ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பாவம் ஆளுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சோ இப்ப வேலையுமே ரிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது பொண்ணு திடுப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இந்த செக்ரட்டரிக்காரி ஹீரோ மொத்தமா ஹீரோயினை மறந்துடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுத்து அந்த கப்பை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இவ ஒரு புது கப்பை வாங்கிட்டு வர. ஆனா நம்ம ஹீரோவா இல்ல இந்த கப்பெல்லாம் ஒன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வரப்பா சொல்றான். செக்ரட்டரிக்கு சம கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு டேக் கேர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுக்கும் புரியுது இவன் ஹீரோயினை லைக் பண்றான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினோட மனசுல என்ன இருக்குதுதான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்லையா. சோ இன்னொரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு புதுசா பிரச்சனை நடந்துட்டு
நடந்துட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட கேப்ல இந்த பாட்டி கெடா வெட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க போல இருக்கு. அது என்ன பிரச்சனைன்றது தெரிய வரல. சோ இப்போ எப்படியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இதுல இந்த தங்கச்சிக்காரி வேற. சோ இதுல நம்ம ஹீரோயின் பாவம் நடுவுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இவங்களுக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்றது தெரிய வருது. மெசேஜ் வருது பாருங்க. அப்படியே இந்த பாட்டு இதோட முடியுது. ஃபைனல் பார்ட்ல என்ன நடக்குதுன்றத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டடா பை, see you.